சிலுவை மீதினில் நான் காவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் காவலாயும் அண்டை சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே காவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே காவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் இன்னும் நெருங்கி காவல் பூமியில் எல்லாம் சேர்ந்து பாடலாமா பாரத்துக்கேறும் அடிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவது உமதண்டை கிருபையாக உம்மையாய் என்னை அழைத்து அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் நித்திரையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உந்தன் நீடால் என் துயர்கள் நாட்டுவேனே இத்தரையில் உந்தன் நீடால் என் துயர்கள் நாட்டுவேனே இந்த துன்பத்தின் வழியால் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போயினோம் பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போயினோம் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் வானமண்டலம்
சேர்ந்து பாடப்போகிறோம். 3வது சரணம் இப்படியாக சொல்லுகிறது. நித்திரை நின்று எழுந்து விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்றாரு, இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே, எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்ம இருளை போல உணர்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம தனிமையை உணர்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு தெரியாமலே ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் இந்த 3வது வசனத்தில் கடைசியில் அவர் சொல்கிறார், பாடலை எழுதினவர், எந்தன் துன்பத்தின் வழியாய் நான் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எப்போல்லாம் துன்பம் வருதோ அப்போ ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன், இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர்வேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த பாடலை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபமாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்னுடைய துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேருவேன் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மேம்படுத்தலாம். நம்முடைய துன்பத்தின் வழியாய் இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தரை கிட்டி சேர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடலாம். தேவபிதா இந்த மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லிட்டு சொல்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த சரணங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த 23ஆம் சங்கீதத்தை அடிப்படையாய் வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆமென். ஆகவே இந்த சங்கீதத்தை நம்ம அறிக்கை செய்து பாடி எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம பாட போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது போல பகைவர்களுக்கு எதிரே நமக்காக கர்த்தர் ஒரு பந்தியை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். அல்லேலூயா. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனாலும் நம்முடைய வாய்க்கால்களை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆக இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கண்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்லா உற்சாகமாய் கண்களை எல்லாம் செய்வாங்க. தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. அவரதா என்னை பைங்குள் மேல் அவர் மெய் தமர் நீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. எல்லாரும் சேர்ந்து தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. பண்ணி அடியே கால்களை நீதி என்னும் ஆத்தும தன்னை
பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சானிழல் பள்ளத் இறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சொல்லி பாடலாம். சானிழல் பள்ளத்திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானப்பரன் என்னோடிருப்பார், வலைத்தடியும் தோல் என்னை தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்றே படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்றே எல்லாம் சேர்ந்து படுத்தி. ஹalleluya. சுகதைலம் கொண்டேன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்வார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் முடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். பாடுவோமாமே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் முடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. அவரதா என்னை பைகொள்வே, அவர் மெய் கமனி அருளுகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. அவரதா என்னை பைகொள்வே, அவர் மெய் கமனி அருளுகிறார். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. நம்முடைய ஆயுள் முழுவதும் நம்முடைய பாத்திரத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அடுத்ததாக இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், ஆகவே நான் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அவரை நம்பி இருக்கிறபடினால, அவரை சார்ந்து இருக்கிறபடினால கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹalleluya. ஆமென். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் அவருடைய கரத்தை கொண்டு என்னை தாங்குகிறார். ஹalleluya. நான் அழுது புலம்புகிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே என்னை அணைக்கிறார். ஹalleluya. ஆமென். ஆகவே இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
இருந்து என் பலனாகிய கர்த்தாவே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஆமென். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா எனக்கு. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேலே உம்மாலே ஒரு மதிலின் மேலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. மறுபடியும் சொல், பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய பலனா இருக்கிறபடினால நம்மை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் கூட நம்ம சேர்ந்து பாடலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம இதை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆகவே இந்த காலவில் நம்ம விசுவாசிக்கலாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம மகிழ்ந்து களி கூறும்போது கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. அப்போது அவர் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவர் அருள் செய்யும் போது அது பெரிய காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம்.
பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாயே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் விலகிடும். எல்லாம் சேர்ந்து அறிக்கை செய்யலாமா? இந்த புதிய மாதத்துல எல்லா கசப்பான அனுபவங்களும் இப்பொழுதே மாறுகிறது. ஆமென். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை ஆண்டு நாமத்தை மையப்படுத்தலாமா?
இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக நம்ம ஒரு பாடல பாடி நம்ம ஆராதனையில கடந்து போகலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த பாடலினுடைய 3வது சரணம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆளுகை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. அவர் ஆளுகை செய்தால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கருதி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மேம்படுத்தலாம். நம்பிக்கை
ஆமென். அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ நாசமோசங்கள், ஆபத்துகள், பலவீனங்கள், விபத்துகள், ஆனால் இவை எல்லாவற்றையும் நின்றும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இந்த நாளிலே அவரை உயிரோடு கூட ஜீவனோடு கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம பிற்பாடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருமான அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறதே என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 24 மூப்பர்களும் பரலோகத்தில் ஓயாமல் தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் அவரை சுற்றி இருக்கிற மூப்பர்கள் என்ன செய்கிறாங்களாம், அவருடைய தலையில் இருக்கிற கிரீடங்களை என்ன பண்ணுறாங்களாம், கலட்டி ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அவங்க சொல்கிறாங்க, சகல கனத்தையும் துதியையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராக இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய தலைகளில் பலவிதமான கிரீடங்களை மாட்டியிருக்கிறோம். என்ன கிரீடம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிற பெருமை என்கிற கிரீடம், அல்லேலூயா, அல்லது சோம்பல் என்கிற கிரீடம், அல்லது விரக்தி என்கிற கிரீடம், துக்கம் என்கிற கிரீடம். இப்படிப்பட்ட கிரீடங்கள் எல்லாம் ஆண்டவோட சமூகத்தில் நம்ம இறக்கி வைத்து, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை துதிக்கிறத நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கி நம்ம முதல் பாடலில் பாடணும் இல்லையா, எந்த துன்பத்தின் வழியாய் நடந்தும் நான் இன்னும் அதிகமாய் அவரை நான் கெட்டி சேர்வேன். அல்லேலூயா. ஆமென். அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறபடினால நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரை துதிக்கிறத நம்ம நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. என்று சொன்னால் அவர் சகல துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே எல்லாரும் உங்கள் வலது கரத்தை வானத்தின் நேராக உயர்த்தி இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த 24 மூப்பர்களும் சொன்ன அந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராய் இருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறபடினால சகல துதி கன மகிமையை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அது என்னுடைய கண்களுக்கு முன்பாக இல்லாமல் இருந்தாலும், அது என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும், நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக சகலத்தையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்க தேவன் ஒருவர் இருக்கிறபடினால அவருக்கு இந்த காலவெல்ல நான் சகல துதி கன மகிமையை நான் செலுத்த போகிறேன்னு சொல்லி நல்ல உற்சாகமாய் கரங்களை ஆண்டு நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த எபினேசரை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிக்க போகிறோம். நீர் மாத்திரமே நல்லவர், நீர் மாத்திரமே வல்லவர். எங்கள் ஆராதனை அந்த எபினேசருக்கு, எங்கள் ஆராதனை அந்த இம்மானுவேலருக்கு, என்னை விட்டு ஒரு நாள் விலகாமல் என் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த அந்த தேவனுக்கு என்னுடைய ஆராதனைன்னு சொல்றவங்க எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை பாடலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை எபினேசர்க்கே, ஆராதனை இம்மானுவேலருக்கே, ஆராதனை எபினேசர்க்கே, ஆராதனை இம்மானுவேலருக்கே. சகல கணத்துக்கும் பாத்திரரே, சகல மகிமைக்கும் பாத்திரரே, துதிக்கும் வேளையில் அருகினிலே கடந்து வருகின்ற கண்மலையே. பாடுவோமா? சகல கணத்திற்கும் துதிக்கும் வேளையில் அருகினிலே கடந்து வருகின்ற
எபினேசருக்கே. ஆமென். ஆராதனை இம்மானுவேலுக்கே ஆராதனை எபினேசருக்கே ஆராதனை இம்மானுவேலுக்கே நீரென்றும் துணையாளர், துன்பங்கள் போக்கும் மணவாளன். நீரென்றும் துணையாளர் துன்பங்கள் போக்கும் மணவாளன் சர்வத்துக்கும் மேலான ஆண்டவர், அகிலத்தையும் ஆட்கொள்ளும் வல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆமென். மேலான ஆண்டவர் அகிலத்தையும் ஆட்கொள்ளும் வல்லவர் மெய்யான தெய்வம் நீரே, வேறொருவர் இல்லையே. மெய்யான தெய்வம் நீரே வேறொருவர் கரங்களை உயர்த்தி ஆராதனை எபினேசருக்கே ஆராதனை இம்மானுவேலுக்கே ஆராதனை எபினேசருக்கே ஆராதனை இம்மானுவேலுக்கே சகல கனத்துக்கும் பாத்திரரே, சகல மகிமைக்கும் பாத்திரரே, துதிக்கும் வேளையில் அருகினிலே நடந்து வருகின்ற கண்மலையே. சகல கனத்திற்கும் எல்லாரும் சகல உயர்த்தி ஏந்து பாடுவோம். ஆமென். மகிமைக்கும் பாத்திரரே துதிக்கும் வேளையில் அருகினிலே நடந்து வருகின்ற கண்மலையே நீ மாத்திரம் வல்லவர், நீ மாத்திரம் வல்லவர். நீ மாத்திரம் வல்லவர் நீ மாத்திரம் வல்லவர் நீரென்றும் என் நண்பன், என்னை ஆட்கொள்ளும் என் நேசர். நீரென்றும் என் நண்பர் என்னை ஆட்கொள்ளும் என் நேசர் உம் அன்பிற்கு ஈடேதும் இல்லையே, உம் பாசம் என்னாலும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உம் பாசம் என்னாலும் உள்ளதே அன்பின் காற்றோதியே, நீர் எங்கள் நண்பரே. அன்பின் மாற்றோதியே நீர் எங்கள் நண்பரே ஆராதனை எபினேசருக்கே ஆராதனை இம்மானுவேலுக்கே ஆராதனை எபினேசருக்கே ஆராதனை இம்மானுவேலுக்கே ஆராதனை எபினேசருக்கே
நன்றியோடு கூட எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஷதரதனமமரதனரபா. எல்லா துதிகளை மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஷகதரனரபலஹதரபா. ரீஹந்தலபௌரஹதலரியங்கனமா ஷந்தலரதியந்தலரினமா ரலதரபௌரகதனரமா ஷகதலரரரரரரரமா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அவரை துதிக்கிற துதிகளிலே ஆண்டவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த காலவெல்ல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய துதிகளின் மத்தியிலே. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய கண்களினால அவரை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த காலவேளை ஒரு காலத்தை நம்ம விசுவாசித்தே ஆக வேண்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை துதிக்கிற துதிகளின் நடுவில் அவர் உலாவுகிறார். அப்படி என்று சொன்னால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த காலவேளை ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. இந்த காலவில் பலவிதமான கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு, சில எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்க இந்த காலவில் இங்க வந்திருக்கலாம். உங்களுடைய துன்பத்தின் அளவு என்ன ஜெபிப்பதென்றே தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கலாம். எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி தெரியவில்லை, எதற்காக ஜெபிப்பது என்று தெரியவில்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போடு கூட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினைக்கும் போது எதற்காக நான் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியே தெரியவில்லையே, எதை சொல்லி ஜெபித்தா என் கஷ்டம் நீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த காலவேளை அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுடைய பாவத்துக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறதற்காக பிரதான ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருந்தான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மகா பிரதான ஆசாரியராய் இந்த பூமியில வந்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் தம்மேல சிலுவையிலே சுமந்து கொண்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையிலே பலியானதினால இந்த காலவெல்ல நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை பாதி வழியிலே விடுகிற தேவன் அல்ல, அவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிப்பார். அவர் கடைசி வரைக்கும் நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார். ஹல்லேலூயா. அவரே எங்களுடைய பிரதான ஆசாரியர், எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. நீங்க எத்தனையோ போதகர் இடத்துல, எத்தனையோ விசுவாசிகள் இடத்துல உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்க சொல்லி எனக்காக ஜெபிங்க நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இந்த காலவெல்ல உங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். உங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சார்பிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க 2 கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி, எனக்காக பேசுகிற பிரதான ஆசாரியரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள்
சொல்லி பாடுவோமா? எனக்காக பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. கரங்களை உயர்த்தி இயேசுவா, 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 இயேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, கரங்களை உயர்த்தி எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற இருபாசன தண்டையில் தைரியமாய் வர சொல்லி பாடுவோமா? இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற இருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவே கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவா, 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 இயேசுவா. அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. எல்லாரும் வாயில திறந்து இயேசுவே அறிக்கை எடுக்க பார்க்கலாம். அவருடைய நாமத்திலே சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் வாக்கு கொடுக்கிறது. நாமத்தை எல்லாரும் உயர்த்தலாமா? இயேசுவா, 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 இயேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நமக்காக பரிந்து பேசுறது பிரதான ஆசாரியருக்கு நல்ல கரங்களை ஞான நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, தாய் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இந்த காலவெல்ல பலர் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களுக்காக இதை செய்வேன் வாக்கு கொடுத்தவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களுக்காக செய்ய வேண்டிய நிலைமையில கட்டாயத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தில் கர்த்தர் நம்மை ஞாபக குறியாக பொறித்து வைத்திருக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் மறவாமல், நம்மை கைவிடாமல் அதிசயமாய் நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க இரண்டு கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி, என்னை ஒவ்வொரு நாளும் தோளிலே தூக்கி சுமக்கிற எங்கள் பிரதான ஆசாரியரே, உங்க இருதயத்தில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, எங்களை ஞாபக குறியாய் வைத்திருக்கிறவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, சதத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தோளிலே என்னை சுமப்பவரே, இதயத்தில் என்னை பொறிந்தவரே. உங்க சத்தம் உயரட்டும். தோளிலே என்னை சுமப்பவரே, இதயத்தில் என்னை பொறிந்தவரே, ஞாபக
ஞாபக குறியாய் வைப்பவரே, ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நல்ல கரங்களை தட்டி எங்களை தோளில் மேலே தூக்கி சுமக்கிறவரே, எங்கள் உம்முடைய இருதயத்தில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறவரே, எங்களை கைவிடாமல் நடத்துகிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒவ்வொரு நாளும் எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான 2வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்முடைய ஆண்டவர் தான் இந்த உலகம் முழுவதையும் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். 3வது, உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எப்போதும் ஆண்டவருடைய கரத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தம்முடைய கரத்தில் இருக்கிற சத்துவத்தையும் வல்லமையையும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசியா 4வது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. இந்த அருமையான வெளிப்பாட்டை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார், யார் மூலமாக இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் துரிதமா. சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டும் அரமனை. கவனிங்க, இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறான். தேவனுடைய ஆலயத்திற்காக அவன் செய்கிற காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது 2வது வசனத்தில் பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகல இரத்தினங்களையும், வெண்கற்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவரித்து வைத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்னென்ன வேலைக்கு என்னென்ன தேவையோ
அதையெல்லாம் நான் சவரித்து வைத்தேன் அப்படின்னு சொல்றார். 3வது வசனத்தில் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். தாவீதுக்கு வாஞ்சை இருந்தபடியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று. ஆமென். நம்மளாம் இதுவரைக்கும் பேப்பர்லான பணத்தையும் முஞ்சி போனால் நம்ம வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காயையும் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் எல்லாத்தையும் சவரித்து வைத்துட்டு தனக்குன்னு வச்சிருந்த பொன் வெள்ளி இவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, கர்த்தருடைய ஆலயத்தை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தாவீதை போல பொன்னையும் வெள்ளியையும் அவர்கள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல வெளிப்பாடான வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவன் சொல்வதை பார்க்கிறோம். 9வது வசனத்தில் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுக்கென்று உற்சாகமாக கொடுத்தாங்களோ அவங்க மேல ராஜா என்ன செய்தாராம்? சந்தோஷப்பட்டாராம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமிக்கப்பட்டபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படியா இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது 11வது வசனத்தில் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாவைகளையும் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. இவ்வளவும் சொல்லிட்டு அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2வது மாதத்தில் நமக்கு தேவையானவைகள் என்னவாய் இருந்தாலும் அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள, அந்த தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கணத்தையும் கொடுக்கிற தேவன் என்பதை நான் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக. ஆனால் ஜீவனுள்ள பொய் சொல்லாத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. அப்போ யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்களோ, தேவனால் எனக்கு ஐஸ்வர்யமும் கணமும் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. 127வது சங்கீதம் முதல் 2 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டர்களுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. அப்ப நம்முடைய பிரயாசங்களிலே கர்த்தருடைய கரம் இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் மனிதர்கள் மேலே நாம் நம்பிக்கை வைக்காதபடி, யாக்கோபு எழுதின நிருபம் என்ன பாருங்க,
முதலாம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அப்போ உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்மை தேவைனாலும் 121 சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, 34வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்தது? வெட்கப்படவில்லை, மாறாக பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு என்ன தேவையோடு வந்திருக்கிறோமோ அந்த தேவையை பரத்துக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த தேவையை ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுக்காக அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தேவனே சொல்லுகிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? 12:20 சொல்லுகிறது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாய்? அப்பா, ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தேவனுக்காக செலவழிப்பதற்காக தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் ரொம்ப பேர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. ஆனால் யாருக்காக ஐஸ்வர்யவான்களாக இல்லைன்னா தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களாக இல்லை. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நாம் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லிக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லலை. பைபிளில் எழுதியிருக்குது, உதார குணமுள்ள ஆத்மா. சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்காக நான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனம் இருந்தாலே போதுமா, அந்த ஆத்மா செழிக்குமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு செழித்திருக்கணும்னா நமக்கு என்ன இருதயம் வேணும்னா, தேவனுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இருதயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்காமலேயே நம்முடைய குடும்பத்தை செழிப்படைய செய்வார். அல்லேலூயா, ஆமே. எப்படிங்க செழிப்படைய செய்வார்? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. கவனிங்க, மாத கணக்கில் இன்றைக்கும் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறாங்க. அவங்கள விசாரித்தீங்கன்னா, நல்ல வேலை எனக்கு இருந்தது, நல்ல சம்பாத்தியம் எனக்கு இருந்தது, இந்த வியாதி என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து நான் வேலைக்கு போக முடியல, எல்லாமே நஷ்டமாயிருச்சு. நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்கிறங்கிறது 2வது காரியம். எந்த வேலை செய்தாலும் நாம் வேலை செய்வதற்குண்டான பலனை கொடுக்கறது யாரு? கர்த்தர். இப்போ எல்லாம் நான் மாற்றி ஜெபம் பண்ணுறேன். முன்னாடி ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆண்டவரே சபைக்கு வரும்படியாக ஆசீர்வதியும். எதுக்கு? சபைக்கு வரும்படியாக ஆசீர்வதியும். ஏமா சபைக்கு வரல? ஐயோ பாஸ்டர், அந்த புள்ள ராத்திரி பிறந்ததா, பகலெல்லாம்
கத்திக்கிட்டு இருக்கு பாஸ்டர். பிள்ளைகளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம். ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஆலயத்துக்கு போக முடியாம தடை பண்ணவா கொடுத்தாரு? இல்ல. எதையாவது ஒன்று சாக்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கலன்னா 5 பைசா நம்மளால என்ன செய்ய முடியாது? சம்பாத்தியம் பண்ண முடியாது. நம்ம சரீரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாத பலனை கத்தர் கொடுத்துருக்காருன்னா அந்த பலனை கொடுத்த கத்தரை வாரத்தின் முதல் நாள் வந்து தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். நீங்கள் வாரத்தின் முதல் நாளை தேவ சமூகத்தில் செலவழிக்கலைன்னா அது முற்றிலும் கோணலாக போயிடும். ஆகவே நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். நாம் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ண வேண்டுமானால், நம்முடைய சம்பாத்தியத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இந்த வேலை செய்வதற்குண்டான பலனை கொடுத்த ஆண்டவரை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப பேருடைய வீட்டில் ஐஸ்வர்யம் ஆஸ்தி இருக்குது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சம்பாத்தியத்தை நாம் சாப்பிட, நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கார். அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் நாம் சம்பாதித்ததை அனுபவிக்கக்கூடிய அந்த பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதை பைபிளில் இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை என்ன செய்யார்? கூட்டார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஒரு பாஸ்டர் சொன்னார், கூடுமான வரைக்கும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு தோத்திரம் பண்ணி தேங்காய் எண்ணெயை ஜெபம் பண்ணி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயா. கொஞ்சம் பேர் தொந்தரவு பண்ணி பிடிச்சி தள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டாங்க. அவர் டெஸ்ட் மேலும் கீழும் பண்ணிட்டு அவர் சொன்னார், வெளியவே போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? வெளியவே போகக்கூடாது. வாயை திறந்து பேசக்கூடாது. யார்கிட்ட? பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் வேலையா? என்ன வேலை? பேசுகிற வேலை தான். பிரசங்கம் பண்ணோம்னா பேசித்தான். ஜனங்களை பார்த்து எப்படி இருக்கியான்னு கேட்கத்தான் செய்யணும். இப்போ டாக்டர் சொல்கிறாரு, பேசாத. என்ன செய்யாத? பேசாத. வண்டி ஓட்டாத. வண்டி என்ன செய்யாத? ஓட்டாத. அப்படின்னா என்னென்னா, அவர் டெஸ்ட் பண்ணதில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த உடம்புல பிரச்சனையாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டு போட்டு, என் வேலையை இதுதான், என் வேலையை முடக்கிற மாதிரி நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க. ஏதோ எங்கள் வீட்டில் தள்ளி விட்டாங்கன்னு வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, உங்கள் வேலை முடிஞ்சு, நீ என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு வானத்தை பார்த்தாராம். ஏசுநாதரை, இதுக்கா என்னை அழைச்சி, இதுக்கா என்னை தெரிந்து கொண்டீர். உம்முடைய வசனத்தை நான் சின்ன பிள்ளைய போல நம்புகிறேன். அதில் ஒன்று, ஊழியக்காருடைய சுகத்தை நீர் என்ன செய்கிறீர்? விரும்புகிறீர். நீர் விரும்புகிற அந்த சுகத்தை எனக்கு கொடுத்தீர்னா என் ஜீவனுள்ள மட்டும் உம்முடைய ஊழியத்தை நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் எல்லா வேலைக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. எல்லா வேலைக்கும் என்ன இருக்குது? ரிட்டையர்மெண்ட். ஆனால் பாஸ்டர் வேலைக்கு என்ன கிடையாது? ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இங்கே யாராவது ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால்
பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அப்போ முதல் கணம் என்னன்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பது தான். சுகத்தை கொடுத்து ஆரோக்கியமாக வைப்பது தான் தேவன் நமக்கு கொடுக்குற முதல் கணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும், 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும், நம்ம குடும்பம் முழுவதும் சாப்பிட்டு மீதியான துணிகளை எடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பது நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ அதை நாம் நம்புவோம்னா, நம்ம வருமானம் சிறுசா இருக்கேன்னு பார்க்க மாட்டோம், நமக்கு வருமானம் இல்லையேன்னு பார்க்க மாட்டோம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாட்டை சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்போ கர்த்தர் சமுதாயத்தில் நம்மளை கனம் பண்ண வேண்டுமானால், கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டுமானால், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உம்மாலத்தான் ஆகிறது, வேற வழியே இல்லை. உலகத்து மக்கள் குறுக்கு வழியில் போகலாம், ஆனால் நமக்கு என்ன கஷ்ட நஷ்டமானாலும் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் தான் வழி, அவர் வழியில் தான் நம்ம நடக்கணும். அப்படி நடந்தா நமக்கு இடர்பாடு இல்லை. அல்லேலூயா. 2வது தாவீதுக்குள்ள வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தேவரீர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறீர்? ஆளுகிறீர். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை, நம்முடைய குடும்பத்தை அவர் ஆளுகிறவர். அல்லேலூயா. இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து போன சாஸ்திரிகள் ஏரோதிட்ட கேட்ட கேள்வியை கேட்ட உடனே அவங்க பதறி போனாங்க. என்ன கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய ஆண்டவர் பிறக்கும் போதே எப்படி பிறந்திருக்காரு? ராஜாவாய் பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த ராஜா தங்களை ஆள்வதற்கு யூதர்கள் இடம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம ஆண்டவர் யாரையுமே கட்டாயம் பண்ண மாட்டார். அவர் சொல்ற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்போ இந்த ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர் என்பதை பைபிள் சொல்கிறது. அந்த பைபிள் வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற நாம என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தை ஆளும்படியா அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவர் கட்டாயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஆள மாட்டார். ஆண்டவரே என்ன உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், புள்ள கீழ்ப்படிய மாட்டுக்காmpா, அவனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வார்னா, யார் யாரை எப்படி நடத்தணும்னு எல்லாரும் அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஓ மேலே கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அவர் பேருக்கு ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் ஆலோசனையை கேட்டோம்னா ஒரு சிறு துளி கூட மிஸ் ஆகாது. ஒரு ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு 1000 மீனை கூட பிடிக்கல. கெனசரத்து கடல் அவ்வளோ பெரிய கடல். நீங்கள் பார்த்துருக்கீங்க? கெனசரத்து கடலை பார்த்தீங்க? பார்க்கல? இல்லை, நானும் பார்க்கல, படத்தில் பார்த்தேன். அவ்வளோ பெரிய கடலாக தெரியுது. ஒரு ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சவனுக்கு ஒரு 1000 கொஞ்சம் கூட கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஆலோசனை, பேதுரு ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்க முடியா, வலைய போடுப்பானோ. அவன் சொன்னான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இப்போ போடுறேன்னு அவருடைய வார்த்தையை கேட்டு போட்டான். இழுக்க முடியல, ஒரே வலை 2 படகு நிமிரத்தக்கதாக என்ன செஞ்சது? மீனால நிரம்பினது. பைபிள் சொல்லுது, அதை பார்த்து பேதுரு பிரமித்து போய் நின்னான். பேதுருக்கு உதவி செய்ய வந்தாங்களே அவங்களும் பிரமித்து போய் நின்னாங்க. இன்னைக்கு தேவரீர் நீர் சகலத்தையும் ஆளுகிறவர் என்றால், இன்னைக்கு நான் ஏன் இப்படி அவதிப்படணும்? என் குடும்பத்தை, என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்தா எல்லாமே சரியா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நாம ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்லி இருக்குதோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவ பிள்ளைங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற புத்தி உள்ள ஆராதனைனா நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த சரீரத்தின் நடு மையத்தில் இருக்கிறதா இருதயம். இந்த இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. இந்த இருதயத்தில் இருந்த ரத்தம் தலையிலிருந்து கால் முடிய சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த இருதயத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுறேன்னு பைபிளில் எழுதியிருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற காரியம் என்ன? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் கதவை தட்டுகிறார். அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களிடத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 23:26 சொல்லுகிறது. நம்மிடத்தில் தேவன் கேட்கிற காரியம் என்ன? வாசிங்க. 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு, பார்த்தீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா. அந்த பொண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தானா. அப்போ அந்த பொண்ணுடைய சிநேகிதி ஒருத்தி சொன்னாலாம், உண்மையிலேயே அந்த பையன் உன்னை நேசிக்கிறாமுன்னா நீ சொல்கிறதுக்கெல்லாம் அவன் தலையாட்டணும். அப்படி ஆட்டினா தான் உண்மையிலேயே அவன் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கான். அப்போது நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் நாளைக்கு அப்படின்னு ஒன்று அவன் கைநமூற பொருள் வாங்கி வந்து கொடுத்துட்டு கேட்டானா, இது போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டானா. அவன் அந்த 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 பையை எடுத்து அப்படி தூக்கி போட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு எனக்கு தேவையானதை சொல்கிறேன், நீ கொடுப்பையான்னு. கண்டிப்பாக கொடுப்பேன், என் உயிரையே உன் மேலே இணைஞ்சிருக்க வச்சிருக்க, இப்போ சொல்லி என் உசுரை கூட கலட்டி தர்றேன் அப்படின்னு அவன் சொல்லிச்சான். உன் உசுறு இல்லைட்டா நான் இல்லை, நீயும் நானும் ஒன்று தானே, அதனால் நான் கேட்குறத மாத்திரம் கொடுத்தா போதும். என்ன வேணும்? உன்னை பெற்ற உங்கள் அம்மாவுடைய இருதயத்தை எனக்கு வேணும். ஏமா, பைபிளில் ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடிச்சான். ஒரு ராஜா பார்த்துட்டு சபைக்கு மத்தியில் சொல்லிட்டார, நல்லா டான்ஸ் ஆடின மகளே, நீ என்ன, உனக்கு என்ன வேணும், எதை கேட்டாலும் கொடுத்துட்றேன், இந்த ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் கொடுத்துட்றேன். நம்ம ஊர் பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா பாதி வேண்டாம், செட்டியாரத்தை மாத்திரம் எழுதி கொடுத்துரு போதும். நான் பட்டா போட்டு என் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா வாழ். அந்த பொண்ணு அப்படி கேட்கலையாம், அவா கேட்டிருக்கா, கொஞ்சம் பொறுங்க ராஜா, மம்மி மம்மி இப்படி ராஜா கேட்குறாரு, அவற்றை எப்படி என்ன கேட்குறது அப்படின்னா மம்மி சொல்லிச்சான், சிறைச்சாலையில் யோவான்னு ஒருத்தர் இருக்கார். சிறைச்சாலையில் யார் இருக்கிறது? யோவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய காரியத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறார். நீ என்ன சொல்கிற அப்படின்னா, சிறைச்சாலை இருக்கிற யோவானுடைய தலையை ஒரு தாம்பளத்தில் வச்சு கொடுக்க பண்ணான். ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே, ஐயோ இந்த பொண்ணு இப்படி கேட்பான்னு நான் தெரியலையே, அவன் ஒரு பரிசுத்தவானாச்சே, அவன் நீதியாக நடக்கிறனாச்சே, ஆனாலும் சபை நடுவே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சேவகரை கூப்பிட்டு யோவானை சிரசேதம் பண்ணி அவன் தலையை தாம்பளத்தில் வச்சு கொண்டு வா அப்படின்னு. அந்த பைபிளை வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஒரு ஆல்நைட்டு பிரேயரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா ஜனம் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி கையை தட்டி தரையிலேருந்து இவ்வளோ தூரம் அப்படி எழும்புச்சுங்க. அப்போ எவ்வளவு தூரம் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்காங்க. நான் பிரசங்கத்துக்கு எந்திரிச்ச உடனே ஒரு பள்ளி ஒன்று கீழே விழுந்துச்சு.
ஐயோன்னு அந்த அம்மா கத்துன கத்துல அம்புட்டு பேரும் எழுந்துருச்சு. எது கீழே விழுந்ததுக்கு? பள்ளி. போர் சேவகன் போய் அந்த தேவ மனுஷனை வெட்டி அவன் தலையை மாத்திரப்படி தாளத்தில் வந்து கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம கொடுங்க ராஜா அப்படின்னு வாங்கிட்டு, மாமி நீங்க கேட்ட ஊழியக்காருடைய தலை இதோ அப்படின்னு அம்மாட்ட போய் கொடுத்துரு. நான் சொன்ன அந்த லவ் பண்ற குரூப் இருக்க, அவன் என்ன கேட்டான்? உங்க அம்மாவுடைய இருதயத்தை தான் இதோ கொண்டு வரவனு. போனவன் போகும்போது சிந்திச்சான, அம்மாவுடைய இருதயம் எங்கடா இருக்குது? அது உள்ள இருக்குது. அப்ப இருதயத்தை எடுக்கிறோம்னா அம்மாவை என்ன செய்யணும்? வெட்டணும். யார் கேட்டது? என்ன நேசிக்கிற மனைவி கேட்டிருக்கா. நான் அந்த பொண்ணை நேசிக்கிறேன். ஆகையினால அம்மாவை வெட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு யார் தான் பெருசு? என் காதலி தான் பெருசு. அம்மாவை வெட்டி இருதயத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது துடிச்சுக்கிட்டே இருக்குதான். வேகமாக ஓடியாந்தான். கல் தட்டி தொப்புன்னு கீழே விழுந்தானா. அந்த இருதயம் பேசான், மகனே அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா. பெத்த மனம் பிள்ளை மனம் கல். ஒருத்தங்களை உண்மையா நேசிக்கிறான்னா அவனுக்காக உயிரவே என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அதுதான் அன்பு. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறவர். நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்போமானால், நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுமுகமாய் போகும், சமாதானமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் என்ன செய்கிறீர்? ஆளுகை செய்கிறவர். அவர் உலகம் முழுவதையும் ஆளுவது பெரிதல்ல. அவர் என்னை ஆள வேண்டும், என் குடும்பத்தை ஆள வேண்டும். என்னுடைய குடும்பத்தை ஆள வேண்டுமானால் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா நீ அமைதியா இருப்பா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக பரிந்து பேசுவேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். அல்லேலூயா. மூன்றாவது, உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்குதா? சத்துவமும் வல்லமையும். பழைய ஏற்பாட்டில் தாவீது வாழ்ந்ததுனால அவர் எந்த கையை சொல்றார் அப்படின்னா, ஆணி அடிக்கப்படாத தேவனுடைய கையை சொல்றார். ஆனால் அந்த தேவனே இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியில் இறங்கி வந்த பொழுது அவர் கைகளிலும் காலிகளும் என்ன அடித்தார்கள்? ஆணிகள் அடித்தார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் தாவீது இருந்தார்னா, உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் மாத்திரமல்ல, எங்க வியாதியை சுகமாக்குற தழும்புகளும் இருக்கிறது என்று எழுதியிருப்பான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? உங்களுக்கும் எனக்கும் சத்துவத்தை கொடுக்கிற கரம். அல்லேலூயா. வல்லமையை கொடுக்கிற கரம். இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் வல்லமை தேவையோ அந்த காரியத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது 68வது சங்கீதம் 35வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைங்களே, பலன் இல்லையா? சத்துவம் இல்லையா? சிலரை முகத்தை பார்த்த உடனே, கையை பார்த்த உடனே, கண்ணை இப்படி பார்த்த உடனே டாக்டர் சொல்றாரு ரத்தமே இல்லை. என்ன இல்லை? மனுஷனுடைய உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அப்போது உனக்கு உயிர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னா உயிர் என்னஞ்சிருச்சு? கம்மியாயிருச்சு. நம்ம உடம்புக்குள்ளேயே ரத்தத்தை உருவாக்குற ஒரு மிஷினை கர்த்தர் வச்சிருக்காரு.
அம்மா வயிற்றிலிருந்து கீழே வந்த உடனே அது ஆன் பண்ண மிஷின் இன்னைக்கு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருடைய கிட்னியை ஒழுங்காக ஓடுது. அல்லேலூயா. அதுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி வேலை செய்யாத போது தான் டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும்? டயாலிசிஸ் பண்ணணும். தேவ ஜனமே, ஆண்டவருடைய கரத்தில் பலன் இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா என்று ஆண்டவற்றை கேட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. யாருக்கு பலன் தருகிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு. தேவ ஜனமே, எந்த காரியத்தில் நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பலன் கொடுத்துட்டா அந்த பலன் ஒரு வித்தியாசமான பலனாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கீழே வாசித்தீங்கன்னா, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைங்க வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நல்லா கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் சபைக்கு நேரத்தோட வருவாங்க தெரியுமா? உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறவங்க. அப்படி ஒரு கணம் கண்ணை மூடி, என் இருதயம் என்னைக்கோ நின்றுருக்கணும், என் கால் என்னைக்கோ விளங்காமல் போச்சு, என் கண் என்னைக்கோ மங்கி தெரிஞ்சு, ஏசப்பா அப்படின்னு சாதாரண தேங்காய் எண்ணெயை ஜெபம் பண்ணி போட்டு என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனை நான் தாமதமாக போய் ஆராதிக்க மாட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, எல்லாரும் சாட்சி சொன்னீங்களா? சொல்லிக்க மாட்டீங்க, தெரியும். அங்கே போரூர் சபையில் எல்லாரையும் வரிசையாக சொல்ல சொன்னேன். என்ன சொல்ல இன்னைக்கோட 4 வாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் வந்து ஆராதித்தேன் அப்படிங்கிற சாட்சி எல்லாரும் சொன்னாங்க. ஒரு ஐயா, அவர் கிட்னி 2 வேலை செய்யலை, இங்கே டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திராவில். அவர் சொன்னார், நான் 4 வாரமும் சபைக்கு வந்தது பெருசு இல்லை, இந்த சபை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போர்டில் போட்டிருக்கு, நான் 8:45 வந்து இந்த இடத்துல தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? 8:45 மணிக்கு. 9 மணிக்கு 9:30க்கு வந்தால் பாஸ்டர் சொல்கிறது கீழ்ப்படுறாங்க, 8:45 வந்தால் ஆண்டவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. தாவீது சொன்னார்ல, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படியா இருந்தேன்? மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதில் நாம் தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் தேவாலயத்தில் காத்திருக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் புதிய பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவருடைய விசுவாசியை ஏன் நாம் புதிய பலனை பெற வேண்டும், புதிய வல்லமையை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க பலமுள்ளவர்களாய் மாறணும்னா ஆலயத்தில் வந்து நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும். பாட பாட தேவ மகிமை இறங்கி வரும். அந்த மகிமையில் ஒரு துளி நம்ம மேலே பட்டா போதும், தேவ வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஏன் வல்லமையில் பலப்பட வேண்டும்? அடுத்த 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. ரொம்ப பேரை பிசாசு எதிர்த்து நிற்கிறான். சிலர் கண்டுகொள்கிறாங்க, இது பிசாசு வேலை தான், நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு விலகி போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் என்னென்னா வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி நம்பினதுனால மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் வியாசர் லாஸ்ட் சொன்னார்,
தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான். பிசாசு உன்னை ஆசங்காட்டி மோசம் பார்க்குறான். மிக தந்திரமா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான். நல்லா இருக்கிற பையன் திடீர்னு நம்மளை தரக்குறவா பேசுகிறாமுன்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், யார் தூண்டி விடுறது? பிசாசு தூண்டி விடுறான். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார் என்ற வேத வசனத்தை பிடித்து கொண்டு அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? எங்கே பெற்றுக்கொள்வது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நாம் பலன் அடைஞ்சிட்டோம்னா எல்லா இடத்திலும் சாட்சியாக வாழ முடியும். நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்வதற்கு நம்முடைய பலன் போதாது, ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நித்தமும் நாம் என்ன செய்யணும்? 105வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 105வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்லியிருக்குது, நித்தமும் வீட்டில் டெய்லி ஜெபம் பண்ணணும். வீட்டில் டெய்லி பாட்டு சத்தம் கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இயேசு குறித்து சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம ஒழுங்காக நம்ம வீட்டில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிப்போம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. புரசவாகத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணாமல் படுக்க மாட்டாங்க. அப்படி குடும்ப ஜெபத்தில் உட்காந்து பாட்டு பாடினாங்களாம். அடுத்த தெருவில் ஒருத்தன் கடன் வாங்கிட்டு கடனை செலுத்த முடியாமல் பலமுறை அந்த ஆள் வந்து எச்சரித்து, நாளைக்கு 7 மணிக்கு வருவேன் சாயந்தரம், கடனை கொடுக்கல நான் செய்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ கடன்காரன் வந்து கதவை தட்டுறான். பக்கத்தில் போய் சத்தத்தை கேட்டா, டேய் துறடா கடன்காரன் பேல அப்படின்னு சொன்னா இவன் தான் வந்துட்டான் அப்படின்னு பின்னாடி உள்ள ரூம் கதவை திறந்து குதிச்சு ஓடுறாரு. தப்பிச்சிடணுமே நினைச்சிறாரு, ஓடுறாரு. நம்ம வயலட்டாரமா பாட்டு ஒன்று இருக்குது, எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய் இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் கடன், கண்ணி, பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் வருது. இவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் காதில் கடிச்சு பாருங்க. யாரா நம்மளை பார்த்து எங்கே ஓடுறேன்னு கேட்டு அந்த சத்தம் போகிற இடத்துக்கு வந்திருக்காரு. அது ஒரு வீட்டில் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எட்டி பார்த்துருக்காரு, கதவு திறந்துருக்கு. பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துட்டார். அவங்க அந்த பாட்டை பாடி முட்டி போட்டு தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கண்ணை முடிச்சு பார்த்தா புதுசாக ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. என்னப்பா அப்படின்னு, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு. நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன்? இல்லை எங்கே ஓடுவேன்னு கேட்டிங்களே. நான் தாங்க ஓடிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் கடன்காரன் வந்து தொந்தரவு பண்ணால் நான் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியா விஷயம்? உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டால், கடன் பிரச்சனை, செத்து போகலான்னு ஓடி போகிறேன், பொண்டாட்டி புள்ளிலாம் வீட்டில் படுத்துருக்குது, கடனை கொடுக்க முடியல. அட பாவி, இதை விட பெரிய கடன் நாங்கள் பட்டவங்க. என்னைக்கு ஏசுனாரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இங்கே கடனெல்லாம் அவர் நிர்மூலமாக்கிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் 4 பேர் கடன் கொடுத்து வேலை செய்கிற, கடன் கொடுக்குற போல் கர்த்தர் எங்களை உயர்த்திட்டார் அப்படின்னு சொல்ல, அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு சொல்ல, அடுத்த வாரம் சபை கூட்டு போய் அவர் ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டில் செய்கிற சாதாரண ஒரு குடும்ப ஜெபத்தில் இன்னொரு ஆத்மா என்ன செய்யப்படுது? ரட்சிக்கப்படுது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். 132வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசித்தா, கர்த்தாவே உம்முடைய வல்லமையை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபரத்திற்கு எழுந்தருளும். என்ன விளங்கும் பெட்டியுடன்? வல்லமையை விளங்கும் பெட்டியுடன். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஜெயம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அந்த 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 உடன்படிக்கை பெட்டியை இழந்த பொழுது அவர்கள் தோற்றுவிட்டார்கள்.
அந்த பெட்டியில் தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. விசுவாசிகளாகிய நாம எங்கே போனாலும் ஜெபம் பண்ணி தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு போவோமானால் நாம் போகிற காரியமெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி குறிப்பு, 4வது குறிப்பு என்ன சொல்கிறது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவஜனமே, எவரையும் மேன்மைப்படுத்த எவரையும் பலப்படுத்த நம்முடைய தேவனாலே ஆகும். அப்போ நம்மளை ஆண்டவர் பலப்படுத்தணும்னா, மேன்மைப்படுத்தணும்னா நாம் என்ன செய்யணும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய வேலையை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும், வருமானத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும், நம்ம எதிர்காலத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். பைபிள் சொல்லுது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் நன்மை செய்வோமானால், ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தணும்னு ஜெபிக்கவே வேண்டியதில்லை. ஜெபம் பண்ணாமலேயே கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். எந்த விதத்தில் மேன்மைப்படுத்துவார்? எப்படி மேன்மைப்படுத்துவார்? உபாகமம் 28:1 சொல்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். அப்படியானால் நாம் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் நடப்போமானால் ஆண்டவர் சமுதாயத்தில், சந்ததி நடுவில், நம்முடைய இனஜனங்கள் மத்தியில் நடுவே அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒருத்தரும், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க. மேன்மைக்கு முன்னானது என்னது? அப்போ கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா வாயின் வார்த்தையில், உங்கள் செய்கையில் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். ஒரு அம்மா எந்திரிச்சு சாட்சி சொல்லிச்சான் சபையில், கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவர் எங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் கூட கர்த்தருக்கு தோத்திரம், நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிடாம பொன்னி அரிசியா சாப்பிட உதவி செய்தார் அப்படின்னு சாட்சி சொன்னாங்களாம். அப்போ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம சாட்சி சொன்னா அந்த சாட்சி மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் நம்மளை தேவனுக்கு முன்பாக பெருமை உள்ளவர்களாக காட்டக்கூடாது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எப்படி நிற்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்படியானால் நம்முடைய வாயின் வார்த்தையினால, செய்கையினால தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோமானால் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். எத்தனை பேருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து ரோகத்தை எல்லாம் நீக்கினவர் சபையை பாழாக்கினான் பாருங்க, சபையை துன்பப்படுத்தினான் பாருங்க, ஊழியக்காரங்களை அநியாயமாக அடித்தான் பாருங்க. அந்த பாவத்தை ஆண்டவர் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தார். மத்தியான வேலையிலான பவுலை சந்திச்சாரு.
ஒரு ஒளி வந்து அவன் மேலே பட்டுச்சு. 3 நாளாக கண் தெரியாமல் போச்சு. 3 நாளாக என்ன தெரியல, கண் தெரியல. தேவ ஊழியக்காரன் பவுல் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த காரியம் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே அந்த ஒளியினால் வெந்து போன கேட்ராக்கு மாதிரி இருந்த அந்த சதை அப்படியே மீன் செதல்கள் போல் கீழே என்ன செஞ்சு விழுந்தது. நல்லா கவனிங்க. பைபிளில் யாக்கோபு சொல்கிறாரு, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. மருந்து, மாத்திரை, ஊசி இவைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகத்தை இந்த ஜெபம் கொண்டு வரும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், தேவனுக்கு முன்பாக எந்த விதத்திலும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, உயர்த்தவே கூடாது. தன்னை தாழ்த்துறவன் எவனும் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான். ஆகவே ஆண்டவர்கிட்ட 3 முறை ஜெபம் பண்ணாராம். அவர் ஜெபம் பண்ணி எத்தனையோ சுகமாச்சு. ஆனால் அவர் சுகத்துக்காக 3 முறை ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு மாறா என் கிருபை உனக்கு என்ன செய்யும், உனக்கு எப்போயெல்லாம் அந்த கண்ணிலேருந்து வேதனை வடிக்குதோ, தண்ணி வடியுதோ, அப்போயெல்லாம் என் கிருபை உன்னை என்ன செய்யும், தாங்கும். அந்த நிருபத்தை எழுதுனா அங்கே சொல்லியிருக்குது, நீங்கள் உங்கள் கண்ணை கூட பிடுங்கி எனக்கு கொடுக்க ஆசையாக இருந்தீர்களே அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த 2 கண்ணுலையும் அப்படியே தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த மெட்ராஸ் சை வந்தவங்களுக்கு இந்த 2 சைட்லையும் பச்சையாக ஒரு பிசுனு மாதிரி வரும்ல, அதை பார்த்தா ஐயரமாக இருக்கும். அதே மாதிரி எப்போ பாரு அவன் கண்ணில் அந்த அழுக்கு இருக்குமா, அதை பார்த்தா சகிக்காதான். அதை பார்த்து ஒரு விசுவாசி, ஐயா என் கண்ணை பிடிங்கி தரேன், ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு வேதனை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக என்ன செய்யும், விளங்கும். அப்போ சரீரத்தில் யாராவது பலவீனப்பட்டால் இந்த வசனத்தை சொல்லி செபிக்கணும். அன்னைக்கு பவுல் பலவீனத்தில் உம்முடைய கிருபை விளங்கினதை, என் பலவீனமாக இருக்கிறேன்ப்பா, உம்முடைய கிருபை எனக்கு என்ன செய்யுங்க தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவருடைய கிருபையை கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய கிருபையை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கொடுத்தாரா அப்படின்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானியை ஒருத்தன் பார்த்துட்டு வலது கையை பிடிச்சி எழுந்து நடன்னா. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்து. அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே எப்படி பிறந்தவன், சப்பானியா பிறந்தவன், வழக்கமாக தேவாலயத்தில் போய் பிச்சை கேட்க போனவன். ஆனால் வழக்கமாக போனவனுக்கு இன்னைக்கு வேறு விதமாக நடக்குது. ஒவ்வொரு நாளும் வந்தவங்க பைசா கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்த ஆள் பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தரணும், எந்திரிச்சு நடந்துட்டான். தேவ பிள்ளைங்களே, அன்றைக்கு கொடுத்த தேவ வல்லமை இன்றைக்கும் ஜனங்களுக்கு போதுமானதாக இருக்குது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் பவுல் சொல்கிற சாட்சியை பாருங்க. கலாத்தியர், அதுவுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் 4 பேருக்கு முன்பாக நீங்க சுகதேகியாயிருந்து தேவனுக்கு சாட்சியாயிருக்க இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். கண்களை மூடலாமா?
ஆயிரம்